சேலம் மாநகரிலே காலை முதல் மாலை வரை சீரோடும் சிறப்போடும் பல்வேறு நிகழ்ச்சிகளை சனாதனம் காத்திடுகின்ற வகையிலே சனாதனத்தை எதிர்க்கின்ற ஒரு கும்பல் தமிழகத்திலே ஊடுருவி மூளை முடுக்கெல்லாம் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற தருவாயிலே சனாதனத்தை காத்திடும் வகையிலும் அந்த குள்ளநெறி கூட்டத்தை ஓட ஓட விரட்டுகின்ற வகையிலே இந்துக்களின் முதல்வராம் தமிழர் அர்ஜுன் சம்பத் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் சனாதன இந்து தர்ம எழுச்சி பொதுக்கூட்டம் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றாலும் மாங்கனிக்கு பெயர் போன ஊராம் சேலத்திலே சீரோடும் சிறப்போடு ஏற்பாடு செய்த இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது ஐஎன்டிஏ கூட்டணி என்ற பெயரிலே பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைந்து நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆட்சி கட்டிலிருந்து இறக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே மாபெரும் புரட்சியாக 500 ஆண்டு கால கனவாக நமது இந்துக்களின் ரத்தத்திலே ஊறிய அயோத்தியை மீட்டு குழந்தை ராமரை பிரதிஷ்டை செய்தவுடன் அந்த ஐஎன்டிஏ கூட்டணி சுக்கூராக உடைக்கப்பட்ட செய்தி நாம் அனைவரும் அறிந்தது. தற்பொழுது மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆட்சி கட்டிலே அமரச் செய்து மீதம் இருக்கின்ற மதுரா ஆர்டிகல் 360 பொது சிவில் சட்டம் போன்ற ஒரே நாடு ஒரே சட்டம் போன்ற எண்ணற்ற அந்த விஷயங்களை மீண்டும் அமுல்படுத்திட மீண்டும் நரேந்திர மோடி அவர்களை பாரத பிரதமராக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மட்டும் இந்த நேரத்தில் வைத்து அதற்கு உண்டான ஆயத்த பணிகளில் தேர்தல் நேரம் அறிவித்த பிறகு மாநில தலைவர் தமிழர் அர்ஜுன் சம்பத் அவர்களை ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமிழகத்திலே திராவிடமில்லா நல்லாட்சி அமைந்திட ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்திட இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து பாடுபட வேண்டும். அதற்கு நீங்கள்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் இந்த இடத்திலே வைத்து எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.